சொல்லு, உன்னதான் கேக்குறேன். சொல்ல போறியா இல்லையா? ஆமா, அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். உங்களுக்கு தெரிஞ்சா கத்துவீங்க, சொத்தை வேணான்னு உங்க தம்பி கிட்ட சொல்லிடுவீங்க. அதான் உங்களுக்கு தெரியாமையே சொத்தை அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டோம். பத்திரங்களை கூட பத்திரமா பீரோல தாங்க வச்சிருக்கோம். ஐயோ மதனி, எந்திரி மதனி. நீ எல்லாம் என் பொண்டாட்டி, அவங்க எல்லாம் என் பிள்ளைங்க. வந்து கவனிக்கிறேன். சொல்லுமா. டே ரமேஷ், எல்லாமே நம்ம கையை விட்டு போகுதுடா. என்னம்மா சொல்றீங்க? வருத்தப்படாதீங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். வாங்கடே மாப்ள, நம்ம கூட வாங்க மாமா. பெரிய யோகா அடிக்க போதும் மாப்ள. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் மாமா. வாங்க. ஐயோ மாப்ள, வாங்க. ஜோசியக்காரன் சொல்லி வாங்க மாமா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மிஸ்டர் மகாலிங்கம் எந்த ரூம்ல இருக்காரு? 1 செகண்ட். 307 சார். இந்த பக்கமா போங்க. தேங்க் யூ. அப்பா, என்னப்பா இது? வீட்ல இருந்து டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க, அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்ன பண்ண போறீங்க? சித்தப்பா கிட்ட கொடுக்க போறீங்களா? புள்ளிங்களாடா நீங்க, பணத்தாசு பிடிச்ச பிசாசுங்க. அப்பா சொன்ன கேளுங்கப்பா. அப்பா அப்பா சொன்ன கேளுங்க. டாக்குமெண்ட்ஸ் திருப்பி கொடுங்க. இது என் தம்பியோட சொத்துல, அவனுக்கு தான் போய் சேரணும். அப்பா, இப்ப கொடுக்க போறீங்களா இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ மச்சான், உங்க தம்பியே பசங்களுக்காக பிரியப்பட்டு கொடுத்த பிறகு இவங்கிட்ட இருந்து புடிங்க நீங்க மறுபடியும் தம்பிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எங்க குடும்ப விஷயத்துல நீ அனாவசியமா தலையிட்ட, அப்புறம் தலை இருக்காத. அண்ணே, டேய், இது வரைக்கும் எனக்கு தெரியாம நீயும், உனக்கு தெரியாம நானும் எந்த முடிவும் எடுத்ததில்ல, எந்த காரியமும் செஞ்சதில்ல. இப்ப மட்டும் ஏன் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுத்து இந்த மாதிரி காரியத்தை செஞ்ச? டேய், பேராசை புடிச்சு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சதுக்கு என் தம்பி காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்கடா. ஏன் ஜடமா நிக்கிறீங்க? காலில் விடுங்க. முடியாதுப்பா. நாங்க எதுக்கு காலைல வேணும்? சித்தப்பா விருப்பப்பட்டு தானே எங்களுக்கு சொத்து கொடுத்தாரு. எனக்கும் என் தம்பிக்குள்ள பாசத்தையும் அன்பையும் ஆயுதமா வச்சு என் தம்பிக்கிட்டயே நாடகமாடி ஏமாத்திட்டீங்கல்ல. என்ன சொல்லி இவங்க ஏமாத்தினாங்க? கண்ணீர் விட்ட இல்ல கால விழுந்தா? அதெல்லாம் நடிப்புடா. அவங்கள போய் நம்பி ஏமாந்து போய் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டியே. இதை செய்யறதுக்கு முன்னாடி இந்த அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே. ஏன்பா கேட்கல? என் பொண்டாட்டி பிள்ளைங்க உங்ககிட்ட எனக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்களா? சொல்லு தம்பி. சொத்து ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். சொத்து வேணும்னு கேட்டதே தப்புன்னு சொல்லி என்ன கை நீட்டி அடிச்சிட்டாரு. அவரை நீங்க கொண்டு வந்த சொத்தை வாங்கி போறாரு.
கடைசி வரைக்கும் கூலிக்கு மாரடிக்கணும்னு தான் எங்க தலை எழுத்து. யாரு என்ன சொல்லிருந்தாலும் வற்புறுத்தி இருந்தாலும் இந்த சொத்துக்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம். அது உனக்கே தெரியும். இதெல்லாம் உன்னோட தான், உங்ககிட்டே இருக்கட்டும். உங்க சொத்தை திருப்பி கொடுங்க, நீங்க கேட்க மாட்டீங்களா? என் பொண்ணுங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் கொடுத்த சொத்துக்களை எப்பவுமே திருப்பி கேட்க மாட்டேன். ஏண்டா பேச மாட்டேங்கிற? இதெல்லாம் உன்னோடது, உன் திறமையாலும் அறிவாலையும் சம்பாதிச்சது. இத சொந்தம் கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை, எனக்கும் இல்லை, என் பிள்ளைங்களுக்கும் இல்லை. இந்த கொடுத்த சொத்து பிசினஸ் எல்லாம் திரும்ப வாங்க மாட்டேன்னு, அது உங்க பேர்ல இருக்கட்டும். நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. அள்ள அள்ள குறையாத, குடுக்க குடுக்க தீராத அன்பையும் பாசத்தையும் மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியலடா. ஏம்மா லக்ஷ்மி, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச நடந்ததா? நந்தினி, சுஜாதா, இதுக்கு நீங்க சம்மதம் சொன்னீங்களா? ஒருவேளை சொல்லியிருந்தாலும் இப்போ உங்க முடிவை மாத்திக்கங்க. அவ்வளவு பெரிய அரண்மனை மாதிரி வீடு வாசலை விட்டுட்டு இப்படி ஒரு ஹோட்டல்ல தங்க வேண்டிய தலையெழுத்தா உங்களுக்கு. முதல்ல இந்த ஹோட்டல் ரூமை காலி பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு புறப்படுங்க. தம்பி, உன் திறமையால கோடி கோடியா சம்பாதிச்சவன் நீ. ஸ்டீல் சக்கரவர்த்தின்னு பேர் வாங்க நீ இப்படி வட்டிக்கு பணம் வேணும்னு அலையலாமா? உனக்கு நான் கேரண்டி கொடுக்கணுமா? அந்த மாதிரி பேச்சுவார்த்தையில வரலாமா? இதெல்லாம் உன்னோடது, உங்ககிட்டே இருக்கட்டும். ஏன் சொத்து அண்ணே, இந்த சொத்து கம்பெனி இதெல்லாம் யாருக்கு கொடுத்துருக்கேன்? என் அண்ணனுடைய பசங்களுக்கு தானே. அவங்க எதிர்காலம் நல்லா வரணுங்கிறதுக்காக தானே. இங்கதான் நீ தப்பு பண்ணிருக்க. பொறுப்போ ப்ராப்பர்ட்டியோ புத்திசாலிங்க கிட்ட கொடுத்தா மட்டும் போதாது, அவங்க நல்லவங்களாவும் இருக்கணும். அப்பதான் நீ நினைக்கிற மாதிரி நல்லது நடக்கும். போதும், நிறுத்துங்கப்பா. இப்படி எத்தனை நாள் எங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பீங்க? ஏதோ இதுக்கு முன்னாடி பெரிய பொறுப்புலாம் எங்களை நம்பி ஒப்படைச்ச மாதிரி பேசுறீங்க. நாங்க என்ன இந்த பொறுப்பெல்லாம் கெடுத்து குடிச்சிடாக்கிட்டோமா? இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொறுப்பை எங்களை நம்பி கொடுத்துருக்கீங்களா? ஏதோ அம்மா காலில் வந்து கெஞ்சதுனால 2 நாள் ஆபீஸ்க்கு வர அலோ பண்ணீங்க. இல்லைன்னா அது கூட அலோ பண்ணிருக்க மாட்டீங்களே. மூடுறா வாய. ஏன் பெரிய மச்சான் கோவப்படுறீங்க? ஏன் கோவப்படுறீங்க? என்ன இது வரைக்கும் இவங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? ஆபீஸ கொடுத்திருக்கீங்க, பொறுப்புகளை கொடுத்திருக்கீங்க, ஆபீஸ நல்லபடியா கவனிச்சுக்கடான்னு சொல்லிருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாள் செக்ல கையெழுத்து போடுற அதிகாரத்தை நீ பேசாத. இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னு வந்திருக்க. போட வெளிய போ. மாப்பிள்ளைகளா, இது எனக்கு தேவைதானாடா? ஆளை பார்த்தா அப்புறாணி சப்புராணியா இருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமேன்னு பாடுபட்டேன், உழைச்சேன், உண்மையா இருந்தேன். இந்த பொட்டி கிடைச்சா உங்க வாழ்க்கையோட எதிர்காலம் நல்லா இருக்குமே நினைச்சேன். உங்க அப்பா பேசுற பேச்ச பார்த்தா பொட்டி கிடைக்காது போல தெரியுதுடா. இனிமே நீங்களாச்சு உங்க அப்பாவாச்சு. நான் கிளம்புறேன்டா மாப்பிள்ள. அண்ணே, எதுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க? அவங்க சொல்றதுன்னு ஏதாவது நியாயம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என் மேல இவ்வளவு நம்பிக்கை இருக்குல்ல, அதுல கொஞ்சமாவது நம்பிக்கை அவங்க மேலயும் வையுங்கண்ணே. இத்தனை நாள் எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்தீங்க. என்னுடைய திறமை வெளிப்பட்டது. அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காம நாம திறமை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது பொறுப்பு கொடுத்து பாருங்க, நிச்சயமா திறமை காட்டுவாங்க. கூட பிறந்த என் மேல இவ்வளவு பாசத்தை கொட்டுறீங்களே, உங்க ரத்தம் குழந்தைங்க மேல அதே பாசத்தை காட்டுங்கண்ணே. உங்களுக்கு என் மேல இருக்கிற பாசம் உண்மைன்னா, கூட பிறந்த தம்பி தம்பின்னு உயிர் விடுறீங்களே அது உண்மைன்னா, தயவு செஞ்ச அண்ணே, நான் கொடுத்ததை என்ன திருப்பி எடுத்துக்க சொல்லாதீங்க அண்ணே. இத்தனை நாள் வரைக்கும் பிசினஸ் ஆகட்டும், வேற எந்த விஷயம் ஆகட்டும்,
நான் எடுத்த ஒவ்வொரு முடிவும் சரி சரின்னு ஒத்துக்கிட்டு வந்த நீங்க தயவு செஞ்சு நான் எடுத்த இந்த முடிவையும் சரின்னு ஒத்துக்குங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன, பசங்களை நம்பி தைரியமா கொடுங்க இந்த பொறுப்பை எல்லாம். நல்லா முன்னுக்கு வருவாங்க, நல்லா வளருவாங்க. என்ன தம்பி பேசுற நீ? அனுபவம் இல்லாத இவங்க கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ இப்படி ரோடுக்கு வந்து நிக்கணுமா? அண்ணே, என் பசங்க உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுன்னு கேட்டிருந்தாங்கன்னா பாதியா கொடுத்துருப்பீங்களா? அது மாதிரிதான் நானும் அண்ணே. தம்பி, நமக்கு இப்படி ஒரு நிலைமையடா. லக்ஷ்மி, உங்க யாருக்கும் என் மேல வருத்தம் இல்லையே? ஐயோ, எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லைங்க. இந்த சொத்து முழுசும் எங்க அக்காவுக்கும் அக்கா குடும்பத்துக்கும் போனதுல எனக்கு சந்தோஷம் தாங்க. இதானே வேணும்? இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க? எடுத்துக்கங்க, எடுத்துக்கங்க, எடுத்து தொலைங்க, எடுத்துக்கங்க, 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 எடுத்து தொலைங்க. என் தம்பி சொன்ன வார்த்தைக்காக தான் தரேன். உங்களை விட இந்த சொத்துக்களை விட எனக்கு என் தம்பி தான் முக்கியம். அவன் சொன்ன வார்த்தை தான் முக்கியம். எடுத்து தொலைங்க. பயணம் செய்த பாதை எங்கே? உறவு என்ற வார்த்தை எங்கே? வாழ்க்கை ஒரு பொய்தானோ? பழி என்ன செய்தேனோ? முள் மீது போட்ட துணியாக கிடக்கின்றே. கண்ணீரில் கனவை ஏந்திக் கொண்டு நடக்கின்றே. பயணம் செய்த பாதை எங்கே? உறவு என்ற வார்த்தை எங்கே? வாழ்க்கை ஒரு பொய்தானோ? பழி என்ன செய்தேனோ? முள் மீது போட்ட துணியாக கிடக்கின்றே. கண்ணீரில் கனவை ஏந்திக் கொண்டு நடக்கின்றே. என்னாச்சு ஈஸ்வரநாதா? ஏன் இப்படி மூச்சிறக்க ஓடி வர? சிவநாதா, அந்த நீலாம்பரி குருஜியை பார்க்கறதுக்காக கங்கை கரை ஓரமா தனியா வந்துட்டு இருக்கா. இப்பவே போய் மும்பைக்கு போயிடுன்னு அவளை மிரட்டுவோம். அந்த நீலாம்பரி நம்ம மிரட்டலுக்கு பயப்படலன்னா அவளை கங்கையில தள்ளி கங்கையோட கங்கையை அனுப்பிடுவோம். என்ன சொல்றீங்க?
நில்லு நீலாம்பரி. எங்க போற? குருநாதரை பார்க்கவா? நீலாம்பரி, ஏற்கனவே உன்னை மும்பைக்கு போயிடுன்னு நாங்க சொல்லியிருக்கோம். அதெல்லாம் கேட்காம குருநாதர் கிட்ட மந்திரம் கேட்கறது, அவருக்கு சேவை பண்றதுன்னு நிரந்தரமா இந்த ஆசிரமத்திலே தங்கிடலான்னு பாக்குறியா? அதெல்லாம் நடக்காது. உன் எண்ணத்தை மாத்திக்க நீலாம்பரி. உடனடியா இந்த ஆசிரமத்தை காலி பண்ணிட்டு மும்பைக்கு போற வழியை பாரு. நான் திரும்ப போறதா இல்ல. நீலாம்பரி, நீலாம்பரி, நில்லு நில்லு நில்லு. இதை பாரு நீலாம்பரி, குருஜிக்கு அப்புறம் எங்க 3 பேர்த்துல ஒருத்தர் தான் தலைமை பொறுப்புக்கு வரப்போறோம். அதை புரிஞ்சுட்டு நீ போயிரு. உங்க பேராசை எனக்கு புரியுது. ஆனா நான் இதை குருஜி கிட்ட சொன்னா அந்த ஆசிரம் இருக்கிற திசை பக்கம் கூட உங்களால தலை வச்சு படுக்க முடியாது. குருஜிக்கு உண்மையான சிஷ்யர்களா இருக்க பாருங்க. நீலாம்பரி, உன்னை உயிரோட விட்டா தானே குருஜியை பார்ப்பேன். இங்கேயே இவ காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவோமா?